அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை பதவி காலம் மே 10ஆம் தேதியோட நிறைவடைகிற நிலையில 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக தீவிரமா நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கின வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற்றது. சில ஊர்களில் இரவு 9 மணி வரைக்குமே நீடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்படி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலையும் இதுவரைக்கும் நடக்காத, அதாவது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இந்த தேர்தலில் அதிகபட்ச வாக்குப்பதிவு, அதாவது 85.15% வாக்குப்பதிவு நடைபெற்றதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே அதிகபட்ச வாக்குப்பதிவு அப்படிங்கறதையும் பதிவிட்டிருந்தாங்க. இந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா இருக்கட்டும், மற்றொரு பக்கம் இழந்த செல்வாக்க மீட்கிறதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா இருக்கட்டும், மற்றொரு பக்கம் அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கறத தாரக மந்திரமா வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இளைஞர்களின் செல்வாக்க பெற்ற தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், அப்படி இந்த தேர்தல் 4 முனை போட்டிகளை சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நடந்த 4 முனை போட்டியில அந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில வாக்காளர்கள் வாக்களிச்ச வாக்கு சதவீதத்தை வச்சு யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, யாரு வெற்றி பெறுவா அப்படிங்கறதையும், 4 முதலமைச்சரும் தன்னோட சொந்த தொகுதியிலிருந்தே வெற்றியை தொடங்குவாங்களா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்க போறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில 2011 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், 2016 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த 3 தேர்தலிலுமே இந்த தொகுதியில போட்டியிட்டு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா மு.க. ஸ்டாலின் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா சந்தான கிருஷ்ணன் அவர்களும், தமிழக வெற்றி கழகம் சார்பா பி.எஸ். பாபு அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பா சவுந்தர பாண்டியன் அவர்களும் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியில கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இந்த தொகுதியில 2,68,296 பேர். அதுல வாக்களிச்சவங்க எண்ணிக்கை 1,71,859 பேர், அதாவது 64.10% வாக்குகள் இந்த தொகுதியில பதிவாயிருந்தது. அதே 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்துக்கு பிறகு வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை, அதாவது 86.07% பேர் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாங்க. இந்த தொகுதியில வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசம் தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகுதியில கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தலில் 8,500 வாக்குகள் அதிகமாக தான் பதிவாயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய சேலம் எடப்பாடி தொகுதி. இந்த தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா காசி அவர்களும், தமிழக வெற்றி கழகம் சார்பா யாருமே அங்க போட்டியிடல. இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அங்க சுயேட்சையா நிற்கக்கூடிய, அதாவது டிவி சின்னத்துல நிற்கக்கூடிய பிரேம்குமார் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி தமிழக வெற்றி கழகம் சார்பா பிரேம்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பா பிரியதர்ஷினி அவர்களும் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. இந்த தொகுதியை கடந்த தேர்தலோட ஒப்பிடும் பொழுது 2021 இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,74,079 பேர். அதுல வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 2,46,192 பேர். அதாவது வாக்கு சதவீதம் 89.80%. அதே 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்திற்கு பிறகு வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 2,54,364 பேர். அதாவது 92.94% பேர் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 93,000 வாக்குகளுக்கு அதிகமாக பெற்றால் இந்த தொகுதியை வெற்றியை நிர்ணயிக்கலாம். இந்த தொகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்த போதும் இந்த தொகுதியில தான் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தது. இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதி. கடந்த முறை திருவொற்றியூர்ல போட்டியிட்ட சீமான் அவர்கள் இந்த முறை காரைக்குடியில போட்டியிடுவதா அறிவிச்சிருந்தாங்க. அப்படி காரைக்குடியில நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாங்குடி அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பில் அமமுகவை சேர்ந்த தேர்போகி பாண்டி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பிரபு அவர்களும் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. இந்த தொகுதி தேர்தலுக்கு முன்பே பெரும்பாலும் பேசப்பட்ட தொகுதி அப்படின்னே சொல்லலாம். இந்த தொகுதியை பத்தி பார்க்கும்போது கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது 2021 தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 3,01,096 பேர். அதுல வாக்களித்தவர்கள் 2,11,107 பேர். அதாவது வாக்கு சதவீதம் 70.10% பேர். அதே இந்த தேர்தலில் 2,26,506 பேர் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாங்க. அதாவது வாக்கு சதவீதம் 73.94% பேர். கிட்டத்தட்ட 3% மேல தான் இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
இந்த தொகுதியில் கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது 10,000 வாக்குகளுக்கு அதிகமாக தான் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகுதியில் யாராலையும் அவ்வளவா வெற்றியை கணிக்க முடியாத தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுறாங்க. அதுல முதல்ல பார்க்க போது வடசென்னை தொகுதியான பெரம்பூர் தொகுதி விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பா விஜய் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா ஆர்.டி. சேகர் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா பாமக திலகபாமா அவர்களும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையில கம்யூனிஸ்ட் கட்சியினரும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னே சொல்லலாம். இந்த தொகுதியை கடந்த தேர்தலோட ஒப்பிடும் பொழுது 2021 மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,93,597 பேர். அதுல வாக்களித்தவர்கள் 1,98,872 பேர். அதாவது 67.70% பேர் வாக்களிச்சிருந்தாங்க. 2026 தேர்தலில் எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்திற்கு பிறகு வாக்களித்தவர்களோட எண்ணிக்கை 2,02,944 பேர். பெரம்பூர் தொகுதியோட மொத்த வாக்கு சதவீதம் 89.45%. கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தொகுதியில் 4,000 வாக்குகளுக்கு அதிகமாக தான் இந்த தொகுதியோட மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பா விஜய் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா இனிகோ இதயராஜ் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பா க. ராஜசேகரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பா கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தல், அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,74,148 பேர். அதுல பதிவான வாக்குகள் 1,71,321 வாக்குகள். அதாவது வாக்கு சதவீதம் 69.30%. 2026 எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 1,80,066 வாக்குகள். அதாவது வாக்கு சதவீதம் 81.72%. இந்த தொகுதியை பத்தி பார்க்கும் பொழுது 9,000 வாக்குகள் அதிகமாக தான் இந்த தேர்தலில் பதிவாயிருக்கு. மொத்தமா இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத விட தனிநபர் செல்வாக்கு அப்படிங்கிற அலையை விட மாற்றம் அப்படிங்கிற அலை தான் இந்த தேர்தலில் மிக தீவிரமா வீசி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தேர்தலில் யாரு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. மொத்தத்தில் இந்த தேர்தலோட முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக போது தமிழ்நாடே அதை எதிர்பார்த்து தான் காத்திருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான தேர்தல் பற்றிய தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.